300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அது செய்வதற்கு அதுவும் காரணம். இது எல்லாத்துக்கும் அம்மா இப்போ கல்யாணம் ஆகாதவங்க வந்து இங்கே வேண்டினா கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் கண்டிப்பாக நடக்குது. இங்கேயே கல்யாணம் பண்ணுறாங்க. ஐயா, மலேசியா முருகன் வந்து 2 ஆண்டில் பண்ணிட்டீங்க. ஆத்தூர் முருகன் ஒரு கால அவகாசம் லேட் ஆகிடுச்சு. அதனால் ஆமாங்க, அது ஒரு 5 ஆண்டுகள் ஆனது உண்மைதாங்க. மலேசியா அது மலேசியாவில் இருக்கிற மாதிரி இங்கே அது எவ்வளோ அடின்னு தெரியுமா? 92 அடி. 92 அடி. இந்த முருகனை பார்த்தாலே இது திருத்தகிரி வேலூர் முருகன் அப்படின்னு சொல்லிடலாம். அனைவருக்கும் வணக்கம். வேலூர் நமது சேனலில் உங்கள் பயணி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் புதுவசு கிராமத்தில் உள்ள தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தான் வந்திருக்கோம். வாங்க கோயில் உள்ள என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது போய் பார்க்கலாம். ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து 222 படிக்கட்டு மூலியமாக படியேறி வரலாம். இன்னொன்று வந்து சாலை மார்க்கம், அதாவது நான் 2 வீலரில் வரவங்க அந்த வழி இங்கே இருக்குது. எல்லாருக்கும் ஒரு புராண கதை ஞாபகம் வரும். அதாவதுனா முருகர் கோயில் வந்து ஔவையாரும் முருகரை வினாவாங்க, உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்ட்டு. அந்த கதை வந்து அரங்கேற இடமே வந்து இந்த இடம் தான், அதாவது தீர்த்தகிரி முருகர் கோயில் தான். என்ன சொல்லுவார்னா, முருகர் வந்து உனக்கு பாட்டி நான் நாவல் பழம் உழுக்கிறேன், உனக்கு எதாவது வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ உலுக்கி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ இன்னொரு கொஸ்டின் ஒன்று வைப்பார், என்னன்னா உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்ட்டு. சிறுவனே எனக்கு ஒன்றும் புரியலவனே, உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேள்வி கேட்பார். அப்போ வந்து அவை என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கிற பழத்தை எடுத்து ஊதும் போது வந்து சூடாக காற்று வரும். அதனால தான் நான் வந்து சுட்ட பழமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டேன் அப்படின்னு கேட்டவுடனே அவைக்கு ஒரு பக்கம் வந்து யோசனை வரும், வந்துருக்கிறது வந்து சாதாரண சிறுவன் கிடையாது, வேறு யாரோ வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த சிறுவன் யாருன்னு பார்க்கும்போது எனக்கு நீ யாருன்னு முழுமையான ஒரு தரிசனம் காட்டணுன்னு தான் சிறுவனாக வந்தவர் வந்து முருகனாக வந்து அவையார் மாதிரி காட்சி தருவார். அந்த காட்சி வந்து அரங்கேற இடம் தான் வந்து இந்த இடம். அவையார்கிட்ட வினோர நாவல் பழ மரத்தில் ஏறி உட்காரல முருகப்பெருமான், அந்த நாவல் பழ மரம் தான் இது. இதை பார்த்துங்க, இதான் வந்து தலைவருஷமாக காணப்படுது இந்த கோயிலில். இந்த தீர்த்தகிரி முருகர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா? எங்களுக்கு அப்போ இருந்தே எங்களுக்கு தெரியும். நாங்கள் தாலி கட்டினு வந்த நாள்லேருந்து பார்க்குறோம். இப்போ எதுவாக இருந்தாலும் நிறைவேறுது. என்ன நம்ம போய் மனசு யாரும் நினச்சிக்கின்னு இது பண்ணமாக்கா, அதனாலே இப்போ எல்லாமே டொனேஷன் கொடுத்து இப்போ மலேசியா முருகர் கட்டுறாங்க. அது எவ்வளோ அடின்னு தெரியுமா? மலேசியா முருகர் 192 அடி. 92 அடி. இப்போ கல்யாணம் ஆகாதவங்க வந்து இங்கே வேண்டினா கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் கண்டிப்பாக நடக்குது. இங்கேயே கல்யாணம் பண்ணுறாங்க. இங்கே வந்து அச்சனை கல்யாணம்னு இருக்குது. அவங்க வேண்டிக்கின்னு போயிட்டாங்கன்னு அச்சனை பண்ணிடுறாங்க. அச்சனை கொடுத்துட்றாங்க. அச்சனை கொடுத்துட்டாக்கா அந்த நேரத்தில் வந்து காலையில் நீங்கள் பொண்ணு பண்ணிட்டுன்னு வந்து நேராக வந்து அச்சனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் ஜனத்துங்களுக்கு மேலே வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மனமுருகி நியாயமாக வேண்டுதல் இருந்தால் இங்கே நிறைய வரும். நிறைய ஆமாம், மனசோ வேண்டணும். மனசில் ஒன்று வச்சுக்கின்னு வச்சு நேரம் வேண்ட, எனக்கு நினச்சா உடம்பு மனசில் ஒன்று வச்சுன்னு அது ஒன்று வேண்டக்கூடாது. மனசார நினச்சிக்கின்னு வேணுன்னா கண்டிப்பாக கை கொடுக்குறாரு. எங்கே இருக்கிற ஜனமும் வருது. இப்போது ரொம்ப மனசு குளிர், அந்த தெய்வம் எங்களுக்கு கை கொடுக்குது. ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றிம்மா. ஐயா, மலேசியா முருகன் வந்து 2 ஆண்டில் பண்ணிட்டீங்க. ஆத்தூர் முருகன் ஒரு கால அவகாசம் லேட் ஆகிடுச்சு. இதனால் ஆமாங்க, அது ஒரு 5 ஆண்டுகள் ஆனது உண்மைதாங்க. மலேசியா இந்த முருகனை பார்த்தாலே இது திருத்தகிரி வேலூர் முருகன் அப்படின்னு சொல்லிடலாம். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அது செய்வதற்கு அதுவும் காரணம். இது எல்லாத்துக்கும் இல்லை, உலகத்திலே மிகப்பெரிய நந்தி ஒன்றும் நான் செய்திருக்கேன் வெள்ளாளகுண்டம்ங்கிற ஊரில். அது நந்தியும் முடிவடைஞ்சிருச்சுங்க. நான் இப்போ செய்த 2 மிகப்பெரிய முருகன் எல்லாம் கொஞ்சம் நேராகவே நிற்கும். இதுதான் கொஞ்சம் அப்படி வளைந்து. அடுத்தது லட்சுமி தாமரப்பூ வந்து 63 அடி அகலம், 27லேருந்து 30 அடி உயரம் தாமரப்பூவே.